மேஷம் ராசி. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் போல் சாப்பிடக்கூடிய குணம் கொண்டவங்க நீங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஒரு வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைய போகுது அப்படிங்கிறது தான். மேஷ ராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்கள், நல்ல ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும், நல்ல ஒரு வேகம், அது மட்டும் இல்லாமல் நேர்மையான முடிவெடுக்கக்கூடிய திறமை கொண்டவங்களாக நீங்கள் இருக்கீங்க. இது எல்லாமே சேர்த்து பார்க்கும் பொழுது 12 ராசிகளையுமே இந்த மேஷம் ராசி ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ராசியாக இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, இந்த மறைமுகமெல்லாம் நீங்கள் சொல்கிறதோ கேட்குறதோ இருக்காது. நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமை இந்த மேஷ ராசிக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு மனசு பெரும்பாலும் உங்களுக்கு பலம் அப்படின்னும் சொல்லலாம், பலவீனம் அப்படின்னும் சொல்லலாம். மனசில் உங்களுக்குள்ளே எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி, அதை உடனடியாக கேட்டுருவீங்க. மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கான தேடல்லாம் இருக்காது. நல்ல ஒரு சவாலான நபர்களாக இந்த மேசராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. அதே போல் எந்த ஒரு சூழ்நிலையுமே நீங்கள் ரொம்பவுமே எளிமையாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தில் உங்களோட வேலையில் என்ன மாற்றம் வரும், உங்களோட தொழிலில் நீங்கள் என்ன செஞ்சால் முன்னேற்றத்தை பெறலாம், குடும்ப விஷயத்துலையுமே சில சிக்கல் இருக்குங்க, அது வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான விஷயத்தையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த வாரம் எப்படி நீங்கள் உங்கள் ஹேண்டில் பண்ணால் உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் நீங்கள் கடந்து செல்ல முடியும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேஷ ராசி அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த மேஷ ராசியில் பாருங்கள், அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் நீங்கள் முருகன் வழிபாடை செஞ்சுட்டு அந்த நல்ல விஷயத்தை தொடங்குங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகன். மேசராசிக்காரங்க கண்டிப்பாக வழிபட வேண்டிய தெய்வமும் முருகன் தான். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு முருகன் ஆலயம் இருந்தாலும் சரிங்க, செவ்வாய்க்கிழமையில மறக்காமல் முருகன் வழிபாடை செஞ்சுடுங்க. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது இந்த செவ்வரளை மாலை இருக்கு இல்லையா, அந்த மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. செவ்வரளை பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடுறது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தும். முருகனோட பரிபூரண அருளாலும் மேசராசிக்காரங்க எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கண்டிப்பாக பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிச்ச கடவுள் அப்படின்னா, அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணும்போது நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு முழு மனசாக பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த முருகனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே சிறப்பான உயர்வாகவும் நல்லதாகவும் இருக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயங்க, அது என்னென்னா, இப்போ கிரக அமைப்புகளை வச்சு நம்ம எப்படி தினப்பலனையும் வாரப்பலனையும் மாத பலனையும் கணிக்கிறோமோ, அதுபோல் உங்களோட வாழ்நாள் பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணியே ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஜாதக அடிப்படையில் ஒவ்வொரு கிரக மாற்றமும் எல்லோருக்குமே வேறு மாதிரி தான் இருக்கும். உங்கள் ஜாதக அமைப்பால் நல்ல ஒரு உயர்வு, எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற அமைப்பு இதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பை தெரிஞ்சுக்கணும். அதுக்குமே எளிய ஒரு வழி இது. மறக்காமல் ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை பெறலாம். நாம் இப்போ தொடர்ந்து உங்களோட வேலை, உங்களோட தொழில், குடும்ப உறவுகளில் என்ன மாதிரியான மேன்மை வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் உங்களோட வேலை விஷயத்தில் பாருங்கள், எல்லாமே கலந்த ஒரு பலன். நல்லது கெட்டது, கூட இருக்கிறவங்க உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க, சிலர் இடையூறாகவும் இருப்பாங்க. மிக்சடு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, வேலை விஷயத்தில் பெரும்பாலும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை சரியாக நீங்களாக செஞ்சு முடிச்சுருங்க. யாருக்கிட்டையும் அந்த வேலையை நம்ம கொடுக்கணும், இல்லை நமக்கு வேலை இருக்குது இது மற்றவங்க பார்க்கட்டும் அப்படின்னு உங்களுக்கான பணிகளை மற்றவங்கக்கிட்ட கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஏன்னா அதில் நடக்கிற சின்ன தப்புமே உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதனால தான். அதே போல் இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மைண்டில் தான் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ரொம்ப வேலை இருக்குது, நாம் அதை பண்ணி கொடுக்கலான்னு கூட நினைப்பீங்க. ஆனால் அதையுமே தவிர்க்க பாருங்கள், ஏன்னா அதுவுமே பிரச்சனையை கொடுத்துரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான பணிகளில் மட்டும் முழுமூச்சாக செயல்படுத்துறது, கவனமாக செயல்படுத்துறது நல்லதாக இருக்கும். வேலை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் இந்த கூட வேலை செய்கிறவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் மனசில் தோன்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்கிறவங்கள தான் இருப்பீங்க. ஆனால் இந்த வாரம் அப்படி இருக்கக்கூடாதுங்க, அதுவுமே பிரச்சனை தான். குடும்ப ரகசியத்தை பற்றியோ, குடும்பத்தில் ஏதாவது வாக்குவாதம் வருது, சண்டை வருது அப்படின்னாலும் அதை பற்றி மற்றவங்ககிட்ட நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யவே கூடாதுங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்தே ஆகணும்.
நீங்கள் எவ்வளவு தான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அதுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். அதனால தான் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலும் எச்சரிக்கையாக செயல்படுத்துறது இன்னுமே நல்லதாக இருக்குங்க. பெரும்பாலும் உங்களுக்கு வந்து நம்ம நல்லா தான் வேலை பண்ணுறோம், அதுக்கான ரிசல்ட் வரல, ஹார்ட் ஒர்க் போடுறோம், அதுக்கான ரிசல்ட் வரல, ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழல் வேலை விஷயத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனம், முன்னெச்சரிக்கை இது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வரும், கொஞ்சம் தாமதமாக வரும், அவ்வளவுதான். அதே போல் இந்த இந்த ஒரு எண்ணம் வரும்பொழுதுலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குதோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. இந்த எண்ணங்கள் அடிக்கடி கொண்டு வராதிங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு இந்த எண்ணத்தை மட்டும் அடிக்கடி கொண்டு வராதிங்க. இது நிறையவே உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனையை கொடுத்துரும், ஒரு குழப்பமாக இருக்கிற சூழலை கொடுத்துரும், தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் போயிடும். அதனால் பிரச்சனைகளை பெருசாக திரும்ப திரும்ப போட்டு மனசுலையும் மூளையிலையும் போட்டு குழப்பிக்காதீங்க, அதை தவிர்க்க பாருங்கள். அதே போல் நீங்கள் இப்போ உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் முதலாளியாக இருக்கட்டும், உங்கள் மேனேஜராக இருக்கட்டும், அவங்ககிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. நீங்கள் சொல்கிற கருத்தை தெளிவாக கிளாரிட்டியாக சொல்லுங்கள். அதே போல் அவங்களும் நீங்கள் பேசும்போது உங்களோட வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது பாருங்களேன், சில வந்து இந்த பாலிடிக்ஸ் மாதிரியான விஷயம் நடக்கும். அதெல்லாம் அன்னெசரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் நல்லதாக இருக்கும். பெரும்பாலும் என்ன, உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸாக பண்ணுங்கள். எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களை நெருங்காது. இதை கவனமாக வச்சுக்கோங்க வேலை விஷயத்தில். அதே போல் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பாருங்கள், இந்த வாரம் ரொம்பவுமே பின்னடைவு அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. சுமாரான ஆர்டர்கள் இருக்கும். ஏன்னா புதுசாக சில வாய்ப்புகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதே போல் வாய்ப்புகள் வருது, இதனால் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் யோசித்து பண்ணணும். வந்த உடனே எல்லா ஆர்டரையும் அப்படி எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பிஸ்னஸில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளில் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து முடிவு பண்ணுங்கள். உடனடியாக வந்து முடிவு எடுக்காதீங்க, யோசித்து முடிவு பண்ணுறது நல்லது. அதே போல் நீங்கள் எடுக்கிற விஷயத்தில் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கள். முதல்ல யோசித்து குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட உங்களோட தொழில் வியாபார விரிவாக்கம் பற்றி ஏதாவது ஐடியா இருந்தால் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட முதல்ல வந்து நீங்கள் கலந்து பேசி ஆலோசனை செஞ்சு முடிவெடுத்தால் நல்லதாக இருக்கும். அதே போல் நீங்கள் எந்த ஒரு தொழில் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி, எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் நல்லா முதல்ல அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக சிறப்பான முடிவு எடுப்பீங்க. அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் நீங்கள் எடுக்க முடியும். இதை கவனமாக வச்சுக்கோங்க. அடுத்து பண விஷயத்துக்கு வரலாம். இந்த வாரம் பாருங்களேன், கொஞ்சம் பண விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேசராசிக்காரங்க கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இந்த அஜாக்கிரதெல்லாம் இருந்துச்சுன்னா பண விஷயத்தில் பின்னடைவு ஏற்பட்டுரும். அதே போல் செலவுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இந்த வாரம் தேவையில்லாத செலவு ஏற்படும்படியான சூழல் தான் இருக்குது. பணம் வருது அப்படின்னா பெரும்பாலும் நீங்கள் கடனை அடைக்க பாருங்கள், எதிர்காலத்துக்காக சேமிக்க பாருங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. அதுக்கு எப்படி வர காசெல்லாம் சேமித்தா போதுமா, செலவு எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. அது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு என்ன அத்தியாவசியமாக தேவைப்படுதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அனாவசிய செலவுகளை தவிர்த்தா கண்டிப்பாக நீங்கள் நன்மைகளை பெறலாம். குடும்பத்துக்காக சில சூழல் வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டிய சூழலும் இருக்கும். அதனால் நீங்கள் தேவையில்லாத பணத்தை செலவழிக்காமல் அதை சிறப்பாக கையாண்டால் நல்லதாக இருக்கும்னு சொல்கிறோம். அதே போல் நீங்கள் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த வாரம் வந்து இப்போ மற்றவங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா கூட இந்த ரெண்டையுமே நீங்கள் தவிர்க்கிறது நல்லதாக இருக்குங்க. இந்த வாரம் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும். அதே மீறி கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா யோசிச்சுட்டு கொடுங்க. அந்த நபர் எப்படி என்ன ஏது அப்படின்னு பார்த்து கொடுங்க. பெரிய அளவில் தொகையை ஈடுபடுத்தும் பொழுது அதுக்கு சாட்சி யாரையாவது வச்சுக்கிட்டோ இல்லை கையெழுத்து போட்டுட்டு பணத்தை கொடுங்க. உங்களுக்கான ஒரு ஆதாயம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் பண விஷயத்தில் செயல்படுத்தாமல் இருந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து பழைய பணம் திரும்ப கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த பணம் வராது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வராத கணக்கில் கூட எழுதியிருப்பீங்க. அந்த ஒரு பணம் இப்போ உங்கள் கைக்கு திரும்ப வந்து சேரும். அது பாருங்கள், உங்களுக்கு பக்கபலமாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். இவ்வளோ நேரத்துலையும் பார்த்தது கிரக அமைப்புகளில் பண விஷயத்தில் பாருங்கள் ஒரு சிறப்பான உயர்வும் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் வரவு இருந்தாலுமே ஒரு பக்கம் செலவு ஏற்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தே ஆகணுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் சேமிக்க தொடங்குறது நல்லதாக இருக்கும். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு பெரிய சப்போர்ட்டாகவே இருக்கும். அதனால தான்
பண வரவு இருக்கும் பொழுது சின்ன சின்ன தொகையாக இருந்தாலும் சரி சேமிக்க பழகுங்க. மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இது வாழ்க்கையில் மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டோம். தொழில் குடும்ப வியாபார ரீதியிலையும் முன்னெச்சரிக்கையாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ குடும்ப வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காதல் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பாருங்கள், உங்களுக்கு இடையில் சின்ன சின்னதாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே போல் நீங்கள் சொல்லும் பொழுது பேசும் பொழுது கிளியராக பேசுங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத புரிய வைங்க, அவங்க உங்ககிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலும் இந்த புரிதல் உங்களுக்கு இடையில் நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கும். புரிதல் இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். காதலில் மட்டும் இல்லைங்க, குடும்பத்துலேயுமே இது சாத்தியமான கூறு தான். குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். அவங்களோட கருத்துக்கு நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கும், இந்த ஈகோவை அவாய்ட் பண்ணாலே போதுங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, இந்த சண்டை போட்டுக்கிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை பெருசாக ஆக்காமல் இருங்க. ஏன்னா கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுனால இந்த வாரம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத சூழலை உருவாக்கலாம். அதனால் விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பாக நல்லது தான் உங்களுக்கு. குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்பமான காலகட்டமாக அமையும். கண்டிப்பாக உங்களோட பொறுமை உங்களோட வாழ்க்கையிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி நல்ல ஒரு உயர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். விட்டு கொடுத்து போங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். குடும்பத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வரும். வீட்டில் பெரியவங்களோட சப்போர்ட்டு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். இந்த பக்கபலம் அப்படிங்கிறது பாருங்கள், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது போல் சூழல் இருக்கும். முன்னையே சொன்னோம்ல, இந்த வேலை தொழில் குடும்பம்னு சொல்லி கொஞ்சம் எதிரில் இருக்கிறவங்களோட செயல்கள் தேவையில்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். வேலை கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும். அதே போல் உங்களோட எண்ணங்களுமே ஏன் நாம் இப்படி இருக்கோம், ஏன் நமக்கு இது நடக்குது அப்படிங்கிறது போல் சூழல் வரும். மன அழுத்தம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்றது தூங்குறதுலாம் கடைபிடிக்கணும். இந்த யோகா தியானம் பண்ணுறதுலாம் ஃபாலோ பண்ணுங்கள். இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை தெளிவாக யோசித்து முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நன்மையாக நல்ல ஒரு முடிவு நீங்கள் எடுப்பீங்க. கொஞ்சம் உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்க பாருங்கள் இந்த வாரம். கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டு நிறைய தண்ணி குடிங்க. அதே போல் இந்த வாக்கிங் போகிறதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறத ஃபாலோ பண்ணியே ஆகணும். இது உடம்புக்கும் சரி மைண்டுக்கும் சரி ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த வாரத்தில் இது வரைக்கும் பார்த்தது கவனமாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், இப்படி தான் பார்த்தோம். என்ன விஷயம் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா? உங்களுக்கு இந்த வாரம் பெரும்பாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் தொடங்கும் போது உங்கள் ராசிக்குரிய கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டுட்டு தொடங்குங்க. உங்களோட வேலை கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். வரக்கூடிய தடை தாமதம் அதை உடைத்தெறியக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் முருகனின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடையுமே செவ்வாய்க்கிழமையில் பண்ணுங்கள். இது இன்னுமே சிறப்பான உயர்வு. உங்களுக்கு வரக்கூடிய பலன்களை இரட்டிப்பாக பெற்றுத்தரும் அமைப்பு உங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் மேசராசிக்காரங்க எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த வாரத்தில் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த கலர் அப்படின்னு பார்த்தா அது சிவப்பு கலர். சிவப்பு நிறம் உங்களுக்கு லக்கி கலராகவே இருக்குங்க. அதே போல் இந்த நிறத்தை நீங்கள் இந்த வாரம் அதிகமாக பயன்படுத்துங்க. நெகட்டிவான எண்ணங்கள் மாறும், பாசிட்டிவான எண்ணங்கள் அதிகரிக்கும். இப்போ நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுற பொருளை ரெட் கலரில் மாற்றிக்கோங்க, அல்லது ஒரு கர்ச்சீஃபாவது ரெட் கலரில் பயன்படுத்துங்க. இது ரொம்பவுமே நல்லது. அதுக்கப்புறம் ஒரு லக்கி டே அப்படின்னு பார்த்தா அது செவ்வாய்க்கிழமை தான். ஏன்னா இந்த மேசராசி அப்படின்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை தான் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கொடுக்கும். லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தா கூட 9. 9ஆம் நம்பர் உங்களோட வாழ்க்கையில் உயர்வை ஏற்படுத்தும். பெரும்பாலும் இந்த வாரம் எல்லா வகையிலுமே நன்மைகள் நடக்கவும், வரக்கூடிய தடை தாமதம் உங்களை விட்டு விலகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தினம்தோறும் இந்த வாரம் முழுக்கவே காலை எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இது நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமையில் முருகன் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வையும் நன்மையும் கண்டிப்பாக தரும். என்ன விஷயத்தெல்லாம் தவிர்த்தா சிறப்பு அப்படின்னு பார்த்தா, தேவையில்லாமல் வர வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க. அதே போல் நிறைய போட்டு பழைய விஷயத்தெலாம் போட்டு குழப்பிக்கிட்டு ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க இல்லையா, அதையும் குறைச்சிக்கோங்க. சில நேரம் நாமே நம்மளை அதிகமாக யோசித்து டென்ஷன் ஆக்கிடுவோம். அதை கொஞ்சம் குறைச்சா இந்த வாரம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தா இந்த வாரம் மேசராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன சவால் இருக்குது. ஆனால் அந்த சவாலையுமே தைரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு.
இந்த வாரம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால உயர்வை நோக்கி பயணம் செய்யுங்க. கண்டிப்பாக நன்மைகளை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.